வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பச்சை மணத்தக்காளிக்காய் போட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வெந்தய குழம்புன்னு சொல்லலாம், இல்லை புளி குழம்புன்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து மணத்தக்காளி கீரை வாங்கினீங்கன்னா அதில் இந்த மாதிரி மணத்தக்காளிக்காய் இருக்கும். இந்த பச்சை மணத்தக்காளிக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், வத்த குழம்பு பொடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் வந்து கடாயில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுத்து. வந்து கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்செடுத்து மணத்தக்காளிக்காய் வந்து பச்சை மணத்தக்காளிக்காய் எண்ணெயில் தான் பொரிக்கணும். இப்போ வந்து வத்த குழம்பு பொடி இது வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வத்த குழம்பு பொடி கூட நீங்கள் எண்ணெயில் வந்து லைட்டாக பொரிச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெயில் தான் நம்ம போட்டிருக்கோம். புளி பேஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது. இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் வந்து இந்த புளியோட எரிப்பு போகிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். வேணும்னா உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து வத்த குழம்பு பொடி யூஸ் பண்ணேன் இல்லையா, இது வந்து ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தெரியாதவங்க அதை பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பு பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் கூட லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மணத்தக்காளிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுத்து. இதை வந்து நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் சுட்டாப்பெலாம் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேனே, கருவேப்பிலை வந்து நான் வந்து போடலை. இப்போ இல்லை, அதனால நான் போடலை. நீங்கள் வந்து தாளிக்கிறீங்க இல்லையா, அப்போவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.